அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரியில் சாப்டர் வைஸ் எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிலேருந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ட்ரிக்னாமெட்ரியில் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கேட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சிலவங்க சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில ப்ராப்ளம் எனக்கு ஐடியா வரல சார்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துடலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஆர் விட்டல் புக்லேருந்து தான் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் கொடுத்துருவேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டும் கொடுத்துருவேன். ஓகே சார், யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஷுவராக வரும். இன்னும் ஒரு 1 மந்த்தில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ஸ்டாஃப் தேவைப்படுது. பிள்ளைங்களும் நிறையா படிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்டாஃப்ஸ் அலாட்மெண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ தயவுசெய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இன்னொரு டெட்டு கூட நடத்தலாம். ஸோ அந்த டெட் எக்ஸாம் நடத்தி திருப்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு கால்ஃபர் வர்றதுக்கு ஒரு ஆகஸ்ட் போல் வர நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆகஸ்ட்டில் எக்ஸாமே நடக்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷனில் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய எம்சிக்யூஸ் வாங்கி படிக்காதவங்க இமீடியட்டாக வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இந்த காம்போ ஆஃபரில் 7 புக்லெட் சொல்லியிருப்பேன். அந்த 7 புக்லெட் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. இந்த 7 புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா 3 புக்லெட் வந்து எம்சிக்யூஸ் இருக்கும். 6000 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 3 புக்லெட்டில் 6000 ப்ராப்ளம்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட் கொடுத்துருப்பேன் தனியாக. 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் இது இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் 2023யோட டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் 2023யோட சொல்யூஷன் புக்லெட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வாங்கி படிங்க. அதே போல் டெஸ்ட் பேட்ச், இப்போ இந்த புக்லெட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. அது ப்ளஸ் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டு, கண்டிப்பாக கேட்க வேண்டிய கொஷின்ஸாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 1 by 1 ப்ராப்ளம் பார்ப்போம். த வேல்யூஸ் ஆஃப் tan inverse ஆஃப் 1/3 ப்ளஸ் tan inverse ஆஃப் 1/2. ஆக்சுவலாக இது எதுக்கு ஈக்குவல் பண்ணலான்றது டக்குன்னு மைண்ட் அந்த ஃபார்முலா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இப்போ பாருங்கள், tan inverse ஆஃப் x ப்ளஸ் tan inverse ஆஃப் y ஈக்குவல் டு tan inverse ஆஃப் x ப்ளஸ் y டிவைட் பை 1 minus x into y. ஸோ எக்ஸோட சாய்ஸ் 1/3, ஒய்யோட சாய்ஸ் வந்து 1/2. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் கிடச்சிரும். tan inverse ஆஃப் 1 என்னங்க அப்படின்னா π/4 45 டிகிரி இல்லையா? அந்த டேபிள்ஸ் ட்ரிக்னாமெட்ரி டேபிள்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. பேசிக் ரேஷியோஸ் வேல்யூஸ் இருக்குது இல்லைங்களா? ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் sin θ cos θ tan θ இதுன்னு வந்து 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி இதை பேஸ் பண்ணியிருக்கிற இது தெரிஞ்சுக்கங்க. இப்போது பைன்றது ஆக்சுவலாக 180 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ π/3 போட்டாங்க அப்படின்னா 180/3ன்னு அர்த்தம். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. அதுபோல் π/6 போட்டாங்க அப்படின்னா 180/6 அப்படின்னா 30 டிகிரி. அப்புறம் π/2 போட்டாங்க அப்படின்னா 180/2 அப்படின்னா 90 டிகிரி. ஓகே, 180/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 90 டிகிரி கிடைக்கும் இல்லைங்களா? 180/2னா 90 டிகிரி. அடுத்து π/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 45 டிகிரி அர்த்தம். 180/4னா 45 டிகிரி. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதே போல் இதுக்கான ரேஷியோஸ் வேல்யூஸ் sin θ cos θ இந்த டேபிள் வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ 0 டிகிரி, அடுத்து 30 டிகிரி, அடுத்து 45 டிகிரி, அடுத்து 60 டிகிரி, அடுத்து 90 டிகிரி. ஓகே, sin θ cos θ tan θ. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ 0 டிகிரி என்ன வரும்? ஸோ 1/2 1/√2 √3/2 1 அப்புறம் 1 √3/2 1/√2 1/2 0. இது டிவைட் தான் sin θ. tan θ ஈக்குவல் டு sin θ பை cos θ இல்லைங்களா? 0 1/√3 அதுக்கப்புறம் 1 √3 இது அன்டிஃபைன்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். tan θ tan 45 டிகிரி வேல்யூ 1. அப்போ tan inverse ஆஃப் 45 tan inverse ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போல்லாம் உங்களுக்கு அது தெரியணும், ரொம்ப முக்கியம் அது. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இஃப் 2 tan inverse ஆஃப் x ஈக்குவல் டு π/3 இருந்தால் x ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது tan inverse ஆஃப் x ஈக்குவல் டு π/6ங்களா? அப்போது இது வந்து π/6ன்றது எவ்வளோ? 30 டிகிரி. அப்போ tan inverse ஆஃப் x ஈக்குவல் டு 30 டிகிரினா x ஈக்குவல் டு tan ஆஃப் 30 டிகிரி அது போட்டு வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? 1/√3. tan 60 டிகிரி √3, tan 30 டிகிரி வந்து 1/√3 அது தெரியணும்.
அடுத்து இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளங்க. sin ஆஃப் 2 டைம்ஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஸ்ட் நான் அதை என்ன பண்ணுறேன்னா தீட்டா ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 எடுத்துக்கிறேன். அப்போ sin தீட்டா ஈக்குவல் டு 3/5. அப்போ காஸ் தீட்டா என்ன கிடைக்கும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 3/5 வந்து ஹோல் ஸ்கொயர். இது என்ன ரிலேஷன்? sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்றதை நாங்கள் யூஸ் பண்ணுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9/25 இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/25 வரும். ஸோ அப்போ 4/5 வரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இது தீட்டான்னு எடுத்ததால இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்போ sin 2 தீட்டான்னு வரும். அப்போ sin 2 தீட்டாவை 2 sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகே, 2 டைம்ஸ் sin தீட்டா வேல்யூ வந்து 3/5, காஸ் தீட்டா வேல்யூ வந்து 4/5. அப்போ 16/25ங்களா? சாரி 24/25. அப்போ sin 2 தீட்டா. அப்போ sin ஆஃப் 2 டைம்ஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்போ என்ன கிடைக்கும்? sin இன்வர்ஸ் 3/5. ரொம்பலாம் யோசிக்கூடாது, சிம்பிளாக அடிச்சுட்டு போகணும். அப்போ 24/25 அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அதுதாங்க நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ தீட்டான்னு சூஸ் பண்ணிக்கிங்க. இது sin தீட்டா வேல்யூ, காஸ் தீட்டா வேல்யூ. sin 2 தீட்டாவை 2 sin தீட்டா காஸ் தீட்டா. இதெல்லாம் ஃபார்முலா கொடுத்துருக்க, அந்த ஃபார்முலா வாங்கி படிங்க. அப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூ வந்து 24/25. therefore ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அதே போல் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இது எப்படி எழுதுவீங்க? காஸ் ஆஃப் 2 தீட்டான்னு எழுதிக்கிங்க. அப்போ காஸ் 2 தீட்டான்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும். 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார்முலா இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ அப்போ காஸ் தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டுத்துக்கும் tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 5 போடணும். வர வேல்யூஸ்க்கு வந்து இது கூட tan இன்வெர்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் -3 வருதா? ஸோ அப்போது போத் ஆர் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ்ன்றதால நீங்கள் இப்படி பை மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் 3க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அகைன் அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ உங்களுக்கு பைன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து இந்த ரிலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. என்னது? sin இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு π/2ன்னு கொடுத்தா என்ன ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கங்க. a ப்ளஸ் b ஈக்குவல் டு π/2. அப்போ இது எப்போ நடக்கும்? sin ஆஃப் a ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1ன்னு ஒன்று நினைக்கும். ஏன்னா சைன் போட்டு பாருங்கண்ணா, sin ஆஃப் π/2 வேல்யூ என்ன? 90 டிகிரி. sin 90 டிகிரி வேல்யூன்றது 1. அதுதான் இங்கே sin ஆஃப் a ப்ளஸ் பி வந்து 1. இப்போ sin ஆஃப் a ப்ளஸ் பியோட ஃபார்முலா தெரியும். sin a cos b cos a sin b. sin a ப்ளஸ் பியோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, இப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து காசோட வேல்யூ இது. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக நீங்கள் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ ஒன்று sin a, ஒய்யோட வேல்யூ ஒன்று sin b. ஓகே, ஸோ நமக்கு என்ன தேவை? sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா cos a-வையும் cos b மாற்றணும். இப்போ cos a-ன்றது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் a. கரெக்டா? அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் a நான் sin a x ஸ்கொயர். அப்போ இந்த வேல்யூ வந்து இந்த cos a வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், cos b வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போர்ட் சைட் போடும்போது சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும்போது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வந்துடும் அது இல்லைங்களா? ஸோ போட்டு நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்து நிற்கும். ரெண்டு சைடு அப்படியே ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க. பண்ணுறச்சா உங்களுக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 கிடைச்சிடும். அடுத்து இது வந்து இது tan 3a ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ ஏவோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக இது எப்படின்னா tan 3 தீட்டா. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? tan 3 தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டு அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு 1/2 யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து tan 3 தீட்டா எக்ஸ்பான்ஷன் எழுதி வேலையை முடிச்சிருங்க. ஓகே, இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். tan 3 தீட்டா வேல்யூ 3 tan தீட்டா மைனஸ் tan கியூப் தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் முடிக்கிறீங்க. அடுத்து என்னோட பிரின்சிபல் வேல்யூ. ஸோ சைன் இன்வெர்ஸ் இந்த ரேஞ்ச் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அதாவது நீங்கள் இன்வெர்ஸ் இமேஜ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சைனுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்து 1 to -1 கரெக்டுங்களா? அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எங்கே லைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் π/2லேருந்து மைனஸ் π/2க்குள்ள. ஓகே, அப்போ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் π/2 என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து? இது ஆக்சுவலாக சைன் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் π/2 நத்திங் பட் மைனஸ் டைம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 நடத்தும். அப்போ இது வந்து எப்போ 60 டிகிரி அது நடக்கும். மைனஸ் π/3. ஓகே, 60 டிகிரியா? சைன் இன்வெர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி போது π/6 கரெக்டுங்களா? இது புரியுதுங்களா? ஸோ இது எப்படி போடுறோம் பாருங்கள்.
ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப்ன்றத எப்படி இந்த இன்டர்வல் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வந்து மைனஸ் டைம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எழுதிக்கலாம். இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்றது உங்களுக்கு 1/2 அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா பை பை 6 ஏன்னா 30 டிகிரி வருது இல்லையா, அப்போ π/6. ஓகே, அப்போ மைனஸ் π/6ன்றது உங்களுடைய கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பி நீங்கள் போடணும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது த வேல்யூஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 என்ன வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த இது உங்களுக்கு தெரியும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து π/2க்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஆன்சர் அது π/2. இது எக்ஸுக்கு காமனாக இருக்கணும். ஓகே, பட் சைன் அண்ட் காஸ்ட்ல மாறி இருக்கணும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் π/2. ஓகே, இதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. காஸ் 3θ ஃபார்ம்ல அந்த இடத்துல. அப்போ காஸ் ஆஃப் 3θ அந்த எக்ஸ்பான்ஷன் எழுதிட்டு தீட்டா வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனாக வேலை முடியுது. ஓகே, அடுத்து இதுவுமே நீங்கள் போட்டுடலாம். அகைன் இந்த tan inverse of x plus tan inverse of y அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ கிடச்சிரும். ஸோ 2 times sin inverse of 1/2 எவ்வளோங்க கிடைக்கும்? sin inverse of 1/2 வந்து π/6 π/6 into 2 போட்டிங்கன்னா π/3. ஸோ அது போல் கிடச்சிடும். நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து சிம்பிளை பண்ண கற்றுக்கணும். ஒவ்வொரு ஐடியாவும் தெரியணும், ஒரு ஃபார்முலாவும் தெரியணும். ஸோ அதனால் ஃபார்முலா புக்லெட் நான் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் வாங்கி படிங்க. ஸோ இது போல் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஃபார்முலா ஹிண்ட் கிடைக்கும். இதை வந்து நம்ம எக்ஸாமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. டப்புன்னு நம்ம யோசிச்சு போயினே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம என்ன பண்ணணும், கொஷின்ஸ் தட்டிட்டு வெளியே வந்துட்டே இருக்கணும். நம்ம எதுவுமே வந்து இந்த ஏரியா நம்மளுக்கு சரியாக பார்க்கல அப்படின்றத வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வெளியே வரக்கூடாது. ஓகே, ஸோ எந்த ஏரியா எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் அதில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி உங்களை ரெடி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ்க்கான MCQs பார்த்தாச்சு, இதுக்கான சொல்யூஷனும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு UGTR மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து இது போல் MCQs தேவை, ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவேன். ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ்லையும் சரி, மெட்டீரியல் வந்து உங்கள் அட்ரஸ் கொரியர் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 days வெயிட் பண்ணணும். புக் பண்ண டேட்லேருந்து 2 days வெயிட் பண்ணிங்கன்னா பார்சல் வீட்டுக்கு வந்துடும். ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு விடுவேன். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.